ஹாய் காய்ஸ், வாங்க சாம்பார் வச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? சுவையான சாம்பார் செய்யலாம். அதுவும் முள்ளங்கி சாம்பார் செய்யலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிக்கணும். முள்ளங்கி தோல் சீவி அழகாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயத்தை போட்டு பொரிய விட்டாக்கா மசாலா இவ்வளோதாங்க. அவ்வளோ, இதுக்கு மேலே மசாலா போட மாட்டேன் நான். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தாக்கா நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டு சாம்பாருக்கு. எப்போவுமே மாங்காவை கட் பண்ணிக்கலாம். யாராவது முள்ளங்கிக்கு மாங்காய் போடுவீங்களா? எனக்கு தெரியாது. நான் மட்டும் போடுவேன். எல்லாத்துக்கும் மாங்காய் போடுவேன் சாம்பாரில். முள்ளங்கி எனக்கு மாங்காய் இல்லாட்டி சாம்பாரே இறங்காது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், முள்ளங்கி போடுவேன். முள்ளங்கியில் சாம்பார் போடுவேன். தக்காளி போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வரும். குழஞ்சி வந்தால் தான் அதில் டேஸ்ட்டே இருக்கும். பருப்பு வேவுது பாருங்கள். ஒரு பக்கம் பருப்பு ஒரு 2-3 விசில் போதும். ஊற வச்ச பருப்பு தான், ஆனால் நல்லா வெந்துடும். 3-4 விசிலுக்கே வந்துடும். முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கிக்கணும். காய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய் வச்சுட்டே சாம்பார் சாப்பிட்டுடலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க. காய் எவ்வளோ சாப்பிட்றோமோ, காய்கறி எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நல்லது. முள்ளங்கி போட்டு போட்டுக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுனாக்கா நீங்கள் வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், நான் எல்லா காயும் போட்டு சாம்பார் பண்ணுவேன். அது ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் குக்கர்லாம் போட்டு வேக மாட்டேன் காய்கறிங்களை. நான் எப்போவுமே கடாயில் போட்டு தான் வேக வைப்பேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் குக்கர் சும்மா மூடி வைப்பேனே தவிர நான் வேக வைக்க மாட்டேன். ஏன்னா அது கனமான பாத்திரம் இல்லை. பருப்பு நல்லா குழஞ்சி வந்தது பாருங்கள். இந்த மாதிரி குக்கரில் இது மாதிரி கரண்டிலே போட்டு இது பண்ணுவேன். புளி ஊற வச்சாச்சு. புளி கரைச்சிக்கலாம். முள்ளங்கி அதுக்குள்ளே வெந்துட்டுருக்கோம். வெந்துச்சு பாருங்கள். முள்ளங்கி 5-10 நிமிஷத்துலேயே வெந்துடும். புளி ஊற்றி நான் முன்னவே சொன்னேன், நான் ஒரு நாளைக்கு ஒரு சாம்பார் தான், ஒரு குழம்பு தான் வைப்பேன்ட்டு. எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த சாம்பார் தான். ரசம்னாக்கா ரசம் மட்டும்தான். சாம்பார்னா சாம்பார் மட்டும்தான். மற்றபடி நான் வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். சாம்பார் நல்லா இதுவாகட்டும், பொங்கி வரட்டும். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். நல்லா கொச்சி வருது பாருங்கள். நல்லா அது மேலே பொங்கி வரணும். ஏடு நல்லா பொங்கி அது நுர வச்சு வந்தால் தான் நமக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.